உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் கருங்கல்லாலான நாதஸ்வரத்தில் மங்கள இசை இசைக்கும் நிகழ்ச்சி 8 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பகோணத்தில் நடைபெற்றது. கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமகப் பெருவிழா இந்த ஆலயத்தை மையமாக கொண்டே நடைபெறுகிறது. இக்கோயிலுக்கு மேலும் ஒரு சிறப்பாக இங்கு பழமையான கல் நாதஸ்வரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இக்கோயிலில் வரும் திங்கட்கிழமை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கல் நாதஸ்வரம் இசைக்கப்பட்டது. வழக்கமாக ஆச்சா மரத்தில் செய்யப்படும் நாதஸ்வரம் 7 துளைகளை கொண்டவை என்றால் இந்த கல் நாதஸ்வரம் 6 துளைகள் கொண்டது. மரத்தாலான நாதஸ்வரம் சுமார் 600 கிராம் எடை இருக்கும். ஆனால் கல் நாதஸ்வரம் 6 மடங்கு அதிகமாக சுமார் 3.5 கிலோ எடை கொண்டது. தற்போது உலகில் உள்ள 2 கல் நாதஸ்வரங்களில் ஒன்று இந்த கும்பேஸ்வரர் கோயிலிலும் மற்றொன்று சென்னை அருங்காட்சியகத்திலும் உள்ளன. இந்த நாதஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதிமத்திம ராகங்களான சரஸ்வதி, அம்சநாதம் போன்ற ராகங்களை மட்டுமே இசைக்க முடியும். மரத்தினாலான நாதஸ்வரத்தில் கரகர பிரியா, தோடி போன்ற ராகங்களை இசைக்க முடியும். இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு 2017ஆம் ஆண்டு எனது பெரியப்பா தாராசுரம் என் சுவாமிநாதன் அவர்கள் வாசித்தார். அதன் பிறகு 8 ஆண்டுகளுக்கு பின்பு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அரங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல் நாதஸ்வரத்தை கொண்டு சுமார் 20 நிமிடங்கள் மங்கள இசை இசைக்கப்பட்டது. இதையொட்டி ஏராளமானோர் கும்பேஸ்வரர் கோயிலில் குவிந்து மங்கள இசையை கேட்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.